அந்த 50 லட்ச ரூபா நான் லஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தது கஸ்டமர்கிட்ட தான் சார் வாங்குவேன். இன்றைக்கி அதான கஸ்டமர்கிட்ட பாஸ் ஆன் பண்ணிட்டேன், குறைச்சிருக்கேன். சிலர் குறைச்சிருக்காங்க, சிலர் குறைக்கல. ஆனால் நான் குறைச்சேன்னா அது குறையும் ஆட்டோமேட்டிக்காக. பக்கத்தில் இருக்கவங்க குறைச்சி தான் சார் ஆகணும். லேண்ட் எங்கே கம்மியாக கிடைக்குது அங்கே தான் பீப்புள் போவாங்க. ஸோ அல்டிமேட்லி கன்சியூமர் இதில் பயனடைவார்கள். ஸோ இதெல்லாம் நான் அன்றாடம் கேட்கக்கூடிய கதைகள். இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருந்தால் சாத்தியமா இல்லையோ? இல்லை சார், வாய்ப்பு இல்லை. வேறு திமுக எந்த கட்சி வந்திருந்தாலும் சாத்தியம் இல்லை. இல்லை, திமுக 100 ரூபா அடிக்கிறாங்கன்னா ஒரு 80 ரூபா 70 ரூபா சந்திப்பாங்க அதிமுக. அப்புறம் இவங்களாம் சரிக்கு சமமாக கொடுத்தாங்களா இல்லையா வாக்காளர்களுக்கு? எந்த தொகுதியில் கொடுக்கல, எல்லா தொகுதியிலும் கொடுத்தாங்க. கரெக்டாக திமுக ஈக்குவலாக பணம் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்துட போகிறோம், அடுத்து நம்ம ஆட்சி தான். அப்போ இவங்களும் கொடுக்குறாங்கன்னா அந்த பணத்தை எப்படி ரெக்கவரி பண்ணுவாங்க? இன்றைக்கெல்லாம் கடனில் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில். வந்துருந்தாங்கன்னா ரெக்கவரி பண்ணாமல் இருப்பாங்களா? ஸோ அப்படி இருக்கையில் ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது அல்லவா? இது எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியுன்ற உங்களது சந்தேகம் என்னிடமும் இருக்கிறது. ஆனால் இந்த முதல் படியை ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கிறார். இந்த முதல் படியை வைக்கிறதுக்கே எங்கள் ஆளிலையே பாஸ். பொதுமக்கள் போயிட்டு இந்த ஸ்கூல் அப்ரூவலுக்கெல்லாம் போயிட்டு எனக்கு மெட்ரிகுலேஷன் அப்ரூவல் கிடச்சிச்சுன்றான் ஒருத்தன், எனக்கு ரெனிவல் கிடச்சிருச்சுன்றான் ஒருத்தன், பிஃபார்ம் டிஃபார்ம் கோர்ஸு காசு செலவு பண்ணாமல் அப்ரூவல் ஆகிடுச்சுன்றான் ஒருத்தன், ரியல் எஸ்டேட்டுக்காரன் இப்படி சொல்கிறான். இந்த செய்தியை கேட்குறதுக்கு இனிமையாக இல்லை உங்களுக்கு? இல்லை, நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செக்ரட்டரியேட் போயிருந்தேன். சரி, புதுசாக கவர்மெண்ட் வந்திருக்கு, அமைச்சர்கள் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு போனாங்க, மீடியா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போகும்போது நிறைய பேர் பார்த்தேன் நான். அப்போ வந்து ஹெல்த் ரிலேட்டடாக வந்து ஒரு பையனை பார்த்தேன். அவன் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஆல்மோஸ்ட் வேலைலாம் கிடச்சிருச்சு, ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல, நான் ஹெல்த் மினிஸ்டரை பார்த்து வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அருண்ராஜ் சாரை வந்து பார்க்க வந்து சொல்லிட்டு சொன்னேன். அது சொல்லி ஒரு 2 மாதம் இருக்கும். நான் தொடக்கத்தில் பிகினிங்கில் போனேன். அதுக்கு பிறகு அந்த மாணவன் அந்த பையன் வந்து 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணான், ப்ரோ எனக்கு வேலை கிடச்சிச்சு, வேலை கொடுத்துட்டாங்க. பத்தியா? இப்போ சிஎம் ரீசெண்டாக வந்து இந்த சுகாதார பணியாளருக்கு வேலை கொடுத்தாங்கல்ல, ஸோ அதில் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அருண்ராஜ் சார் பணம் எதுவுமே வாங்கலை, அந்த டிபார்ட்மெண்ட் எதுவுமே பணம் வாங்கலை, நிறைய பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க, பைசா வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சது அது, நான் பார்த்து